Hello friends, welcome to REVA DESIGNERS. நாம இந்த வீடியோவில் அளவு எப்படி எடுத்து blouse கட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அளவு blouse கிடையாது, இதுதான் நம்ம எடுத்த அளவு. இதை வச்சு எப்படி நீ கை மட்டும் கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இது யூஸ்ஃபுல்லாக ப்ளவுஸ்க்கு நாலாக மடக்கி போடுற மாதிரி கரை பக்கத்தை ஒன்றா சேர்த்து இப்படி நாலாக மடக்கி போட்டிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த எண்டிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு. இது 1.5 இன்ச் அளவு. இந்த 1.5 இன்ச்சுக்கு அப்புறம் இருக்கிற அளவுலேருந்து கையோட அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, 1/2 இன்ச்சு மேலே தைக்கிறதுக்கு மொத்தமாக 1.5 இன்ச்சுக்கு அப்புறம்தான் 7 இன்ச்சை மார்க் பண்ணலாம். 6.5 இன்ச் கையோட அளவு, இதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம். இது மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தைக்கிறதுக்கு. இப்போ இதை டோட்டலாக பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு, அதில் ஒரு 1.5 இன்ச், டோட்டலாக நம்மளுக்கு 8.5 இன்ச் லென்த் வரும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் 8.5 இன்ச் இருக்குது. இப்போது 8.5 இன்ச்சிலேருந்து நம்ம சைடில் ஆம்கோல் பக்கத்துக்கு 3 இன்ச்சு குறைச்சி கட் பண்ணணும். இந்த 3 இன்ச்சு எப்படி குறைக்கணுன்னா, இது நார்மல் ப்ளவுஸ், இதோட அளவு கரெக்டாகவே இருக்கும். அதனால் இதில் ஒரு 1.5 இன்ச் மட்டும் இந்த ஆம்கோல் பக்கம் ஓரத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சை கம்மி பண்ணிக்கலாம். அந்த 1.5 இன்ச் மார்க்குக்கு நம்ம 8.5 இன்ச் திருப்பி வச்சா 3 இன்ச்சை குறைச்சோம்னா ரொம்ப சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது 3 இன்ச் குறைச்ச அளவு. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஒன்று சேர்த்திக்கலாம். இப்போது ஒன்று சேர்த்துறது நம்ம நேர்கோடு மாதிரி இல்லாமல் இப்படி கொஞ்சம் வளைச்சி இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா டார்க்காக போட்டு விடுறேன். இதுதான் நம்ம கட் பண்ண போகிற கையோட அளவு. இப்போது இதிலிருந்து மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சை குறைச்சி இப்படி பார்த்திங்கனாவே நான் கோடு போடுற மாதிரியே தெரியும். ஒரு 1/2 இன்ச்சை குறைச்சி இது முன்கை குழி ரொம்ப நிறைய சுருக்கு வராது இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணுவோம். அதை இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மட்டும் வரைஞ்சிருக்கேன். இதுதான் நம்ம வெட்ட போகிற கையோட அளவு. இப்போ இதில் இருக்கிற மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் காட்டியிருக்கிற இந்த அளவு மட்டும் பார்த்திங்கன்னா போதும். நம்ம இதை வச்சே ப்ளவுஸ் தைச்சிடலாம். இதில் பாடி, அதோட லென்த்து, இந்த மாதிரி ஒரு சில அளவு மட்டும்தான் இருக்கும். கைக்கு பார்த்திங்கன்னா லென்த்து, அதோட சுற்றளவு, அதாவது நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு சுற்றளவு எவ்வளோ வரணுமோ அந்த லென்த் மட்டும்தான் இப்போ நான் எடுத்திருப்பேன். இந்த அளவு வச்சு தான் உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சு காட்ட போகிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அளவு ப்ளவுஸே இல்லை அப்படின்னு வரும்போது நம்ம அளவு எடுக்க வேண்டி இருக்கும். அதுக்காகத்தான் இது எப்படி இந்த அளவு வச்சுட்டு ப்ளவுஸ் தைக்கிறதுங்கிறது தான். இது இன்னொரு வீடியோவில் இந்த அளவை எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த அளவில் ப்ளவுஸை எப்படி தைக்கிறதுன்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். இது பிகினர்ஸ்க்கான கிளாஸ் தான். ஸோ இதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்க்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு இதில் கை மட்டும் நான் கட் பண்ணி காட்டிட்டேன். அடுத்தடுத்த வீடியோவில் இது எப்படி பேக் சைடு, அதோட முன்னாடி பக்கம் இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். முன் கைக்குழி நல்லா தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் கை கட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.